உதகை அருகே எல்லநெல்லி பேருந்து நிலையம் பகுதியில் திமுகவின் 4½ ஆண்டு வேதனைகளையும் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமியின் தேர்தல் வாக்குறுதிகளையும் குறித்து அதிமுகவின் மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத் தலைமையில் தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் உதகை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 150க்கும் மேற்பட்ட பகுதிகளில் திமுகவின் 4½ ஆண்டு கால வேதனைகளையும், தமிழகத்தின் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மற்றும் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி ஆட்சியின் சாதனைகளையும், எதிர்வரும் சட்டமன்ற தேர்தல் அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளையும் விளக்கும் தெருமுனை விளக்க பிரச்சார கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக உதகை அருகே கேத்தி ஒன்றிய கழக செயலாளர் ஜெய் என்ற ராதாகிருஷ்ணன் ஏற்பாட்டில் மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத் தலைமையில் பேருந்து நிலையம் பகுதியில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு கேத்தி பேரூராட்சிக்கு உட்பட்ட எல்லநெல்லி மற்றும் அதனை சுற்றி அமைந்துள்ள கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அப்போது கூட்டத்தில் பேசிய மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத் கூறுகையில், 2021 தேர்தலில் 520 கவர்ச்சிகரமான தேர்தல் வாக்குறுதிகளை அளித்து எதையும் நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றும் திமுக முதலமைச்சர் ஸ்டாலினை இன்னும் 2 மாதத்தில் வீட்டுக்கு அனுப்பி எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்கி கோட்டைக்கு அனுப்புவது உறுதி கூறினார். அதேபோல் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்த குடும்ப தலைவிக்கு 5000 உரிமைத் தொகை வழங்கும் திட்டம் அனைத்து மக்களுக்கும் வழங்காமல் தராதரம் பார்த்து வழங்கப்படுகிறது. ஆனால் அனைவருக்கும் அனைத்தும் என அனைத்து தர மக்களுக்கும் நலத்திட்டங்களையும் வழங்கியது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மற்றும் எடப்பாடி கே. பழனிசாமி ஆகியோர்தான் என எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் உணர்ந்து அதிமுகவிற்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு பரிசு பெட்டகங்கள் வழங்கப்பட்டன. இதில் அதிமுகவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் KR அர்ஜுனன், தேனாடு லட்சுமணன் மற்றும் அதிமுகவை சேர்ந்த பலர் கலந்து கொண்டனர். முதலமைச்சர் என்ன வாக்குறுதி சொன்னாருன்னு யாருக்கா தெரியுமா? அப்போ மக்களை ஏமாத்துறதுக்காக இங்க இருக்கிற யாருக்குமே தெரியாது. ஏன்னா மக்களை ஏமாத்துறதுக்காக 500 வாக்குறுதியை சொல்லிட வேண்டியது. ஏன்னா கவர்ச்சிகரமான திட்டத்தை சொல்லும் போது மக்கள் ஏமாந்து நமக்கு வாக்களிப்பாங்கிற ஒரு ஆசையில. ஏன்னா அவங்க அப்பா கருணாநிதி அப்படிதான் இருந்தாரு. எனக்கு முன்னாடி பேசும்போது ராமானுஜம் மிக தெளிவாக சொல்லியிருந்தாரு, இந்த 5000 ரூபாய் இன்னைக்கு போட்டேன். என்ன அவங்க அப்பா வீட்டு காசையை கொடுக்க போறாரு? 5000 ரூபாய் போட்டாலும் 10,000 ரூபாய் போட்டாலும் மக்கள் கட்டுகின்ற வரி பணத்துல தானே. இங்க ஒவ்வொருத்தரும் வரி கட்டிட்டு இருக்கோம் தானே. மக்கள் கட்டுகின்ற வரி பணத்துல தானே கொடுப்பாரு. ஏன்னா கருணாநிதி சம்பாதிச்சு வச்சுட்டா போயிருக்கிறாரு. இல்ல, கருணாநிதி எப்படி வந்தாருன்னு உங்களுக்கு தெரியுமா? திருக்குவளையில இருந்து திருட்டு ரயில் ஏறில சென்னைக்கு வந்தாரு. ஊருக்கே தெரியும். அப்போ அவர் வீட்டு பணத்துல இருந்தா நமக்கு கொடுக்க போறாரு. மக்கள் வரி பணத்துல 5000 ரூபாய் போட்டாலும் 10,000 ரூபாய் போட்டாலும் மக்கள் வரி பணம். அந்த மாதிரி கவர்ச்சிகரமான தேர்தல் சமயத்திலே செய்வாரு. 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை தரேன்னு சொல்லி எப்ப சொன்னாரு? ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி, ஆட்சிக்கு வந்த உடனே தரேனாரு. எல்லாருக்கும் சொன்னாரு. எங்களுடைய தலைமை கழக பேச்சாளர் சொன்னது போல் எத்தனை பேருக்கு கொடுத்தாரு? அதுல அறகுறையா ஒரு பாதி பேருக்கு. 2.5 கோடி பேர் இருக்கிறாங்கன்னா 2.5 கோடி பேர் குடும்ப தலைவிகளா மகளிர் உரிமை தொகை பெறக்கூடிய தகுதி உள்ளவர் இருக்கிறாங்கன்னா அதுல ஒரு 1 கோடி பேருக்கு. ஏன்னா இவருதான் தகுதி பார்ப்பாரு, யார் யாருக்கு கொடுக்கணும் வேண்டாங்கிறது. அதுக்கு விளக்கமா அவர் பேசினார். ஆனா புரட்சி தலைவர் அம்மா எடப்பாடி எப்படி கிடையாது. எந்த திட்டத்தை அறிவித்தாலும் அதுக்கப்புறம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தொடர்ச்சியாக 2 முறை ஆட்சி, ஒரு முறையாவது தமிழ்நாட்டு மக்கள் வாக்களித்து திராவிட குடும்ப வருமானத்தையும் கூட்டிட்டாங்க. அந்த அளவிற்கு விஞ்ஞான ரீதியாக ஊழல் செய்ய தெரிஞ்ச ஒரே இயக்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம். எம்ஜிஆர் மன்றத்துடைய மாநில துணை செயலாளர் மரியாதைக்குரிய தேனாடுமாமா அவர்களும் இந்த சிறப்பு பெட்டகத்தை வழங்கி கேத்தி ஜெய் என்கின்ற ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த சிறப்பான ஏற்பாட்டை செய்து அருமை நீலகிரி மலை மாவட்டத்துடைய ஆற்றல் மிகுந்த மாவட்ட கழக செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் கப்பச்சி வினோத் அவர்களும், மரியாதைக்குரிய கழகத்துடைய அமைப்பு செயலாளர் KR அர்ஜுனன் அவர்களும், மரியாதைக்குரிய அண்ணன் தேனாடு மாமா அவர்களும் இந்த சிறப்பு பெட்டகத்தை கலந்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள். எல்லாமே பொறுமையா வாங்க, எல்லாருக்கும் கொடுக்காம பொறுமையா வாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் அங்கங்க அவங்க ஊர்ல அவங்க வீடு தேடி வருவோம். வந்திருக்கிற யாருக்கும் கொடுக்காம விட மாட்டோம், எல்லாருக்கும் கிடைக்கும். பொறுமையா வாங்கிட்டு போங்க.